ஹலோ வணக்கம், நான் உங்கள் விவேக். ஒருத்தர் தன் வாழ்நாளில் சந்தோஷமாக திருப்திகரமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், நம்மளில் பல பேர்த்துக்கு பல விஷயங்கள் மூளையில் ஓடும். ஆனால் என்ன தேவை உண்மையிலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லணுன்னா, மற்றவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிற லிஸ்ட் பட்டியல் நம்மக்கிட்ட இருக்கும். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிற லிஸ்ட் பட்டியலும் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டோ, அதுக்குண்டான பட்டியலோ, இல்லை அதை பற்றின யோசனைகளோ நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நன்றி உணர்வு அங்கேருந்து அங்கே தொடங்குது. நமக்கு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை பார்க்க உதவக்கூடிய 2 கண்கள், ஒரு குழந்தையினுடைய அழகியாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், அது 2யுமே கேட்க உதவக்கூடிய இந்த காதுகள், சுவையை உணரக்கூடிய வாய், நாக்கு, மலரின் நறுமணத்தை நமக்கு ஸ்பெல் பண்ண உதவக்கூடிய மூக்கு, தொடு உணர்தலுக்கு பயன்படக்கூடிய இந்த தோல், நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் சரி, ஓய்வெடுத்தாலும் சரி, ஓய்வே எடுக்காமல் தன்னுடைய உள்ளுறுப்புகள் அனைத்துக்குமே கரெக்டாக ரத்தத்தை பம்ப் பண்ணி அதை எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் அனுப்புகின்ற வேலை செய்யக்கூடிய இதயம், நல்ல காற்றை உள்வாங்கி கெட்ட காற்றை வெளியேற்றக்கூடிய நுரையீரல், நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர உதவக்கூடிய கால்கள், எல்லா வேலைகளையுமே செய்ய உதவக்கூடிய கைகள், விரல்கள், சாப்பிட உதவக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பல்கள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது நம்மளை தொடங்கி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன், நமக்கு சுவாசிக்க உதவக்கூடிய காற்று, தாகத்தில் கிடைக்கக்கூடிய நீர், காற்றெல்லாம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இதை பற்றின யோசனை நம்ம என்றைக்குமே வந்திருக்காது. நம்மகிட்ட ஒரு கால்லையோ கையிலையோ அடிபட்டப்போ தான் அந்த காலோட அந்த கையோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். அடுத்த தடவை பார்க்குறப்போ நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான நன்றி உணர்வை வளர்த்துக்கொள்கிறப்போ அது அதிகமாகும்னு சொல்கிறாங்க. த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு சொற்றொடர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் அதிகம் கொடுக்கப்படும், யாரிடம் குறைவாக இருக்கிறதோ அல்லது இல்லாமல் இருக்கிறதோ அவர் வசம் இருப்பதும் எடுக்கப்படும் சொல்லுவாங்க. இது எதிர்மறையான வாக்கியமாக தெரியும். இங்கே எதை சொல்கிறாங்க, எதை கொடுக்கப்படும் எடுக்கப்படும் சொல்கிறாங்கன்னா, நன்றி உணர்வு. ஸோ யார்கிட்ட நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சேரும். யார்கிட்ட நன்றி உணர்வு இல்லையோ அவங்களுக்கு தன் வசம் இருக்கக்கூடியதும் போயிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த சொற்றொடருடைய உண்மையான அர்த்தம். ஸோ நம்மக்கிட்ட என்னென்னலாம் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்ககிட்ட இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க. நம்மக்கிட்ட இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நன்றி உணர்வோடு அதுக்கு இருக்கிறப்போ நமக்கு இன்னும் அதிகமாக சேரும். ஸோ வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி, இந்த பிரபஞ்ச சக்தியை அடையிறதுக்கு ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய கருவியாக உதவக்கூடியது தான் இந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிள்ளைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.